ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு வணக்கம். சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி. இன்னைக்கு ஜனவரி மாதம் 13ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. இந்த நாளுக்கான 12 ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம். அதைத் தொடர்ந்து நமக்கு ஒரு அழகான கேள்வியும் உண்டு. இன்னைக்கு சந்திரன் விருச்சிக ராசிக்கு மாற்றமாகிறார். மேஷராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை நேரத்திற்கு மேல் சந்திராஷ்டம தினமாக அமைகிறது. காலை பொழுது வரைக்கும் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கும் பின்பு சந்திரனினுடைய மாற்றம் விருச்சிக ராசிக்கு வருவதனால் மேஷராசியில இருக்கக்கூடிய அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை நேரத்திற்கு மேல் இவர்களுக்கு சந்திராஷ்டம தினமாக அமைகிறது. மேஷராசி அன்பர்களுக்கு இன்று சற்று உடல் ரீதியாக நல்ல ஒரு மேன்மை கிடைத்தாலும் அலுவலக ரீதியாக வேலை பளு அதிகமாக இருக்கும். சின்ன சின்ன விஷயங்களுக்கும் இன்றைய நாளில் உங்களுக்கு பல மனக்குழப்பங்கள் இருந்தாலும் விநாயகர் அருளோடு இந்த நாளை தொடங்கும் போது மனக்குழப்பங்கள் தீரும். அலுவலகத்தில் நீங்கள் பிறரிடத்தில் எந்த விதமான வாக்குவாதங்களோ அல்லது அறிவுரைகளையோ தவிர்க்கலாம். ரிஷபராசி நேயர்கள் இன்று நாள் முழுவதுமே ரிஷபராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு வெற்றி செய்தி காத்திருக்கிறது. அலுவலக ரீதியாக இன்று உங்களுக்கு பரிசுகளும் பாராட்டுகளும் கிடைக்கும். பங்கு சந்தையின் முதலீடுகளை இந்த நாளில் நீங்கள் செய்யலாம். இன்று உங்களுக்கு மனதளவில் இருக்கக்கூடிய ஒரு சில வருத்தங்கள் தீரும். குடும்பத்தில் சுபங்கள் வருவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. இன்றைய நாளில் உங்களினுடைய மனபாரங்கள் தீரக்கூடிய நாளாகவும் அமைகிறது. பல நாட்களாக இருந்து வந்த ஒரு சில விஷயங்கள், குழப்பங்கள் உங்கள் முயற்சிகளுக்கு இன்று வெற்றி அடையும். வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு இன்று நல்ல செய்திகள் காத்திருக்கிறது. மிதுன ராசி நேயர்கள் வழக்கு விசாரணை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு இருக்கக்கூடிய குழப்பங்களுக்கு இன்று நல்ல உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகளோ அல்லது பதில்களோ கிடைக்கும். 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திரனின் சஞ்சாரம் சற்று உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன மன குறைபாடுகள் இருந்தாலும் பெரிதளவுக்கு உடல் ரீதியான குறைபாடுகள் இல்லை. செவ்வாய்க்கிழமை முருகன் ஆலய வழிபாடும் கந்த சஷ்டி கவச பாராயணனும் இன்று உங்களுக்கு மன தைரியத்தை அதிகரிக்கும். கடகராசி அன்பர்களுக்கு இன்று ராசிநாதன் சந்திரன் நீச்சம் பெற்றிருப்பதனால் சற்று உங்களுக்கு மன தடுமாற்றங்கள் இருக்கலாம். சிவன் ஆலய வழிபாடும் மற்றும் சிவன் ஆலயத்தில் பச்சரிசி தானமும் இன்று உங்களுக்கு நல்லது. குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியோர்களின் ஆசீர்வாதங்களை பெறலாம். இன்று கடகராசி அன்பர்களுக்கு பல நாட்களாக இருந்து வந்த சொத்து பிரச்சனைகள் மற்றும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு இன்று நல்ல ஒரு தீர்வை பார்க்கலாம். கடகராசி அன்பர்களுக்கு இன்று எண்ணங்கள் நிறைவேறும். சிம்மராசி அன்பர்களுக்கு நாள் முழுவதுமே நல்ல ஒரு உற்சாகமான நாளாக அமைகிறது. கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும். இன்று ராசிநாதன் சூரியன், சுக்கிரன் மற்றும் செவ்வாயுடன் இருப்பது உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு ஒரு சில விடிவு காலங்களை பெறலாம். சிம்மராசி அன்பர்கள் செவ்வாய்க்கிழமையான இன்று முருகன் ஆலய வழிபாடும் வீரபத்ரருக்கு வெற்றிலை மாலை சாற்றுவதும் நல்லது. கன்னிராசி நேயர்களுக்கு இன்று உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும். குரு பகவானின் சஞ்சாரம் 10ஆம் இடத்தில் இருப்பது வேலையில் சில மாற்றங்களை பார்க்கலாம். புதிய வேலை தேடுபவர்களுக்கு இன்று அதற்கான நற்செய்திகளும் உண்டு. கன்னிராசி நேயர்களுக்கு இன்று பல நாட்களாக இருந்து வந்த மன சோர்வு தீரும். துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று புதிய வேலை வாய்ப்புகளுக்கான ஒரு சில வழிகள் இன்று உங்களுக்கு மனதிற்கு நிம்மதியை தரும். துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று கொடுக்கல் வாங்கல் ஆகிய விஷயங்களில் நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கலாம். 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரனின் சஞ்சாரம் துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று பொருளாதாரத்திலையும் சில உயர்வை கொடுக்கும். கடன் பிரச்சனைகள் தீர வழி பிறக்கும். விருச்சிக ராசி அன்பர்கள் இன்று விருச்சிக ராசி நேயர்களுக்கு நாள் முழுவதுமே நல்ல ஒரு மன நிம்மதியும் மன நிறைவும் கிடைக்கும். விருச்சிக ராசி நேயர்களுக்கு குடும்ப சண்டைகள் தீரும். 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றத்தை கொடுப்பார். இன்று பொருளாதாரத்தில் உயர்வு உண்டு. தனுசு ராசி நேயர்களுக்கு இன்று இறைவனினுடைய அனுகிரகம் பரிபூரணமாக உண்டு. குடும்பத்தில் ஒரு சில விஷயங்கள் பேசும் பொழுது மன நிம்மதியும் ஆறுதலும் உண்டு. பல நாட்களாக வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு இன்று அதற்கான நல்ல செய்தியை பார்க்கலாம். நண்பர்களுக்காக ஒரு சில அலைச்சல்கள் இன்று இருக்கும். காலை வேளையில் உங்களினுடைய நண்பர்கள் மூலமாகவும் உங்களுக்கு நன்மைகள் நடக்கும். மகர ராசி அன்பர்களுக்கு இன்று மனக்குறைகள் தீரும். பிள்ளைகளால் இன்று உங்களுக்கு நல்ல ஒரு மன தைரியமும் உற்சாகத்தையும் பெறலாம். இந்த நாள் உங்களுக்கு மகர ராசி அன்பர்களுக்கு
பல மாதங்களாக இருந்த அலுவலக விஷயத்தில் நல்ல பெயர் புகழ் அனைத்தும் இன்றைய நாளில் பார்க்கலாம். இன்று உங்களினுடைய உழைப்பிற்கு உயர்வு உண்டு. கும்பராசி நேயர்களுக்கு பிள்ளைகளால் பெருமைகள் சேரும். இன்று வழக்கு விசாரணை விஷயங்களில் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும். கும்பராசி அன்பர்களுக்கு இன்று பல நாட்களாக இருந்து வந்த மன சோர்வு தீரும். கொடுக்கல் வாங்கல் ஆகிய பிரச்சனைகளில் இன்றைய நாளில் உங்களுக்கு எந்த விதமான குழப்பங்களும் இல்லை. புதிய கடன் முயற்சிகள் மற்றும் வங்கி சார்ந்த விஷயங்களில் இன்று உங்கள் முயற்சிகளுக்கு வெற்றிகள் உண்டு. மீனராசி நேயர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு உற்சாகமான நாளாக இருக்கும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று காலை வேளையில் சந்திராஷ்டமமாக இருப்பதனால் மாலை நேரத்தில் முக்கிய முடிவுகளை எடுக்கலாம். பாக்கியத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் உங்களுக்கு மன அமைதியை கொடுப்பார். மீனராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு மன நிறைவும் சந்தோஷத்தையும் பார்க்கலாம். கொடுக்கல் வாங்கல் ஆகிய விஷயங்களில் இன்று நல்ல ஒரு தைரியமான நாளாக இருக்கும். இன்று உங்களினுடைய வியாபாரங்களும் அபிவிருத்தியாகும். 12 ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம். இந்த நாளைக்கான கேள்வியை பார்க்கலாம். ஒருவரின் ஜாதகத்தில் 8ஆம் இடம் எதை பற்றி கூறும்? எந்த கிரகம் அந்த ஸ்தானத்தில் நற்பலனை தரும்? 8 அப்படிங்கும் பொழுதே நம்ம ஆயுள் காரகன் அப்படின்னு சொல்றோம். இந்த 8ஆம் இடம் ஆண்களினுடைய ஜாதகத்தில் மனைவியுடன் சேர்ந்து வாழக்கூடிய தாம்பத்திய வாழ்க்கையை பற்றியும் அது பேசும். இப்ப 7ஆம் இடம் அப்படிங்கிறது நம்ம களத்திரம் அப்படின்னு சொன்னாலும் பெண்களுக்கு அது அந்த சுமங்கலி யோகத்தை பற்றி பேசக்கூடியது. 8ஆம் இடம் அப்படிங்கிறது ஒரு ஆணுக்கு எந்த அளவுக்கு அவனினுடைய மனைவி மூலமாக அவனுக்கு சௌக்கியம் கிடைக்கும். ஒரு பெண்ணால் சிலருக்கு அவமானங்களும் ஏற்படும். அந்த அவமானங்கள் ஏற்படுவதற்கு ஆண் ஜாதகத்தில் இந்த 8ஆம் இடத்தை வைத்து நம்ம சொல்லலாம். பெண்களுக்கு பொதுவாக அந்த 8ஆம் இடம் அப்படிங்கிறதும் ஒரு நல்ல தாம்பத்திய வாழ்க்கையை சொன்னாலுமே அவங்களுக்கு 7ஆம் இடத்துல பலம் இருந்தாலே போதுமானது தான். ஸோ ஒரு ஆண் ஜாதகத்தில் திருமண வாழ்க்கைக்கு 8ஆம் இடத்தில் கிரக பலம் நன்றாக இருக்க வேண்டும். பொதுவாக எல்லாருக்குமே அதை என்ன சொல்லுவோம்? ஸோ 8ஆம் இடம் அப்படிங்கிறது ஒரு மனிதனினுடைய ஆயுளை பற்றி சொல்லுவது. ஸோ எந்த 6ஆம் இடத்துல ரோகக்காரகன் எப்படி இருக்கானோ அதை சார்ந்துதான் 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ஆயுள் காரகனும் இருப்பான். ஸோ ஒரு சிலருக்கெல்லாம் ரொம்ப அல்ப ஆயுளா இருக்கும். ஒரு ஆக்சிடென்ட்ல எல்லாம் திடீர்னு இறந்து போறாங்க இல்லையா? ஸோ அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த 8ஆம் இடத்தை வைத்து என்னுடைய ஆயுளை நிர்ணயம் செய்யலாம். என்ன நேயர்களே, இன்றைய சுபதினம் நிகழ்ச்சி அனைவருக்குமே பயனுள்ளதாக இருக்கும். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.